அனைவருக்கும் வணக்கம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து மார்க்கிங் பண்ணிட்டு எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. டாட் வந்து எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த இதில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதனுடைய டிப்ஸும் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதனால் வாங்க விளக்கமாக இந்த வீடியோவில் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மேம் எனக்கு ஸ்டிச்சிங்லாம் பண்ணிட்டேன் மேம். இந்த ட்ரையாங்கிள் ஷேப் அந்த சென்டர் டாட் இருக்கு இல்லைங்களா, ஆமா அது நான் மார்க் பண்ண இடத்த விட்டு வேற ஒரு கொஞ்சம் நகர்ந்து வருது தைக்கும் பொழுது. நான் மார்க் பண்ண பொசிஷன் இப்போ நீங்க டிரா பண்ணியிருந்திருக்கீங்கல்ல, ஆமா நீங்க ஸ்டிச் பண்ணும் பொழுது அந்த டிரா பொசிஷன்ல தான் உட்காருமா இல்ல கொஞ்சம் எதனா மூவ் ஆகுமா? மூவ் ஆகாதுங்க. அது அதாவது இந்த பொசிஷன்ல வருது அப்படின்னாவே நம்ம மறுபடியும் உங்களுக்கு அந்த மாதிரி வருதுன்னா இதை கரெக்டா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிட்டு நல்லா நகத்துல இப்படி பிரஸ் பண்ணிட்டு நீடில் மார்க் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ஸ்டிச் போட்டா அதுலயே தானே வரணும். உங்களுக்கு அது தள்ளி வந்துச்சுன்னா அது தப்புதான் அர்த்தம். ஓகே ஓகே கரெக்டா இதை சென்டர் பண்ணிட்டு நகத்துல நல்லா பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த லைன் தெரியும். அந்த லைன்ல பாயிண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க தைச்சீங்க அப்படின்னா கரெக்டா அந்த பாயிண்ட்ல தான் வரும். நான் வந்து இப்ப நீங்க அந்த 1 இன்ச் விட சொன்னீங்க இல்லைங்களா, ஆமா அது விடாம நான் அப்படி பண்ணேன். சோ அதனால அந்த மிஸ்டேக் வந்திருக்குங்களா? அதேதான் அது வரும். ஏன்னா எல்லாருக்குமே இந்த லைன் இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த ஹைட் இதுதான் மெயின். இது இறங்க இறங்க இந்த பாயிண்ட் மாறும். இதுவும் மேல போக போக இந்த பாயிண்ட் மாறும். சரிங்களா? அது பாடிக்கு தகுந்த மாதிரி மாறும். போடும்போது சுத்தமா நம்ம பாடிக்கு செட் ஆகாம மிட் பாயிண்ட் ஒரு பக்கம் இருக்கு, டாட் ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னாதான் நம்ம அது வந்து ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். சரிங்களா? சப்போஸ் அது எனக்கு இது நகர்ந்தாலும் இது கரெக்டா தான் இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கரெக்டா தான் வரும். இப்ப நான் ஃபோல்ட் பண்ணி கட் பண்றதுல பாத்தீங்கன்னா இங்க 4 இன்ச்சு நம்ம வச்சிருப்பேன், இங்க வந்து 4.5 இன்ச்சு வச்சிருப்பேன். நான் அதை ஃபோல்ட் பண்ணி இங்க 3 இன்ச்சு கணக்கு போடும்போது எனக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பாயிண்ட் நகர்ந்து இங்க வந்துடும். அதே மாதிரி இந்த கப் ஷேப்னோட உயரமும் மேல போயிடும். அப்ப அது வந்து பர்ஃபெக்டாவே வந்துடும். அதே மெத்தட் தான் இதுவும். சரிங்களா? நமக்கு தேவை மிட் பாயிண்ட், அதை சுத்தி டாட் கரெக்டா வரணும், அவ்வளவுதான். ஓகே தேங்க் யூ மேம். மேம் மிட் பாயிண்ட் மேம் ஒரு டவுட் மேம். ஒரு half an inch முன்னாடி வெச்சோம்ல மேம், அது எல்லாருக்குமே இது எல்லாருக்குமே இதான் பண்ணணுமா மேம்? ஆமாங்க, எல்லாருக்குமே அதேதான். சொல்லுங்க மேம். சொல்லுங்க மேம் நான் போன தடவை இந்த டவுட் கேட்டிருந்தேன் மேம். எனக்கு வந்து 40 வந்து மிடில் செஸ்ட் வருதுங்க மேம். சரிங்க. அப்ப அதை பிரிக்கும் போது 10 வருது இல்லைங்க மேம். ஆமாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப கீழே இறங்கி வருது மேம். நான் போட்டோ கூட எடுத்து அனுப்புறேங்க மேம், கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க மேம். 10 வந்து ரொம்ப கீழே இறங்கி வருதுங்களா? ஆமாங்க மேம். மிடில் அந்த சென்டர் டாட் வந்து ரொம்ப கீழே இறங்கி வருது மேம். சரி, உங்க செஸ்ட் ரவுண்ட் என்ன வருதுங்க? 38 மேம். மிடில் செஸ்ட்ங்க 40 மேம். அப்ப 10 இன்ச் வருது இல்லைங்க மேம். ஆமா. அப்ப 10 வரும்போது அது எனக்கு ரொம்ப கீழே இறங்கி வருது. நான் போட்டோ கூட எடுத்து அந்த போன தடவை அனுப்பியிருந்தாங்க மேம், டவுட் கேட்டிருந்தேன். சரி சரி சரி. அது அதாவது நெக்ல இருந்து கீழே இறங்கி வருது மேம். நெக் சைடு வந்து பாத்தீங்கன்னா கீழே அந்த உயரம் வந்து ஃப்ரண்ட் ஓபன் உயரம் வந்து ரொம்ப அதிகமா வருதுங்க இப்போ மேம். நான் ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க இப்போ ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க இல்லையா, ஆமாங்க மேம். அது வந்து நீங்க ஒரு பிளவுஸ் போடுற அளவுக்கு மிட் பாயிண்ட் வந்து டைட் பண்ணி தான் எடுக்கணும். சும்மா மேல மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இன்ச் அதிகமாகும். ஓகே மேம். சரிங்களா? அப்ப மிட் பாயிண்ட வந்து நீங்க மறுபடியும் எடுத்து பார்க்கணும். அப்படி இல்ல உங்களுக்கு அது ரொம்பவே கீழே இறங்கி வருது அப்படின்னா நீங்க செஸ்ட் ரவுண்ட வச்சே நீங்க வந்து 1/4 போட்டு நீங்க உங்க செஸ்ட் ரவுண்ட் என்ன வருதோ அதை வச்சே போட்டுக்கோங்க. அப்படி போட்டா ரொம்ப டைட்டா அந்த பிரஸ்ட் அமிங்ஸ் வர மாதிரி வருதுங்க மேம். பாடி ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு செஸ்ட் வரும். சரிங்களா? ஷார்ட்டா இருக்கிறவங்களுக்கு அந்த ஹைட் வந்து கம்மியா வரும், ஹைட்டா இருக்கவங்களுக்கு லென்த் அதிகமா வரும். அப்படிதான் வந்து ஒரு கால்குலேஷன். இப்போ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி டிஃபரன்ஸ் வருது அப்படின்னா நீங்க கண்டிப்பா மெஷர்மெண்ட் எடுத்ததுல கொஞ்சம் ஒரு 1 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ கொஞ்சம் லூஸ் கொடுத்து எடுத்துருக்கலாம். மிட் பாயிண்ட பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அளவு கரெக்டா இருக்கோ, என்ன டைட்ல நம்ம போடணுமோ அதுதான் நமக்கு வேணுங்க. நம்ம வந்து அதுக்கு ஈஸ் அலவன்ஸ் கொடுக்கறதோ இல்ல இன்னும் லூஸா எடுக்கிறதோ அந்த மாதிரி எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது இறங்கிதான் போகுங்க. நான் இந்த பிக்சர் வேணா உங்களுக்கு அனுப்பட்டமாங்க மேம், நான் கொஞ்சம் பார்த்துட்டு. ஓகே, அனுப்புங்க. நீங்க திரும்ப வந்து நான் இது பண்றேன். சார்ட்ல தான் கட் பண்ணிருக்கேங்க மேம். ஓகே. அந்த சார்ட் பேப்பர் வந்து போன இதுல அந்த பிங்க் கலர் சார்ட், அதுவே உங்களுக்கு நீங்க வந்து மிட் பாயிண்ட் வந்து இன்னொரு தடவை மெஷர் பண்ணிட்டு மறுபடியும் அதை செக் பண்ணி பாருங்க. ஓகே மேம்.
மத்ததெல்லாம் கரெக்டா வருதுங்க மேம். ஓகே ஓகே. அதே மாதிரி இந்த ஓகே ஆம்ஹோல் குழி எல்லாம் ரொம்ப வெட்டாதீங்க. ஒரு 1/4 இன்ச் தான் தள்ள சொல்லி இப்படி ஸ்லாண்டிங் போட சொல்லியிருக்கேன். அதுல வர்ற மாதிரி ஓகே மேம். வெட்டுங்க. நமக்கு பொறுத்த வரைக்கும் ஷோல்டர்ல இருந்து ஆம்ஹோல் அந்த ஹைட் வரைக்குமே இப்படி மேக்ஸிமம் இப்படி ஸ்ட்ரெயிட் தான் நமக்கு வரணும். ஒரு 1/4 இன்ச் ஓகே மட்டும்தான் மேம். இப்படி வரணும். ரொம்ப எல்லாம் இப்படி குழியா வர மாதிரி எல்லாம் வெட்டிடாதீங்க. அது பாத்தீங்கன்னா ஓகே மேம். தைச்சதுக்கு அப்புறம் இன்னும் உள்ள இழுத்துட்டு போன மாதிரி ஆயிரும். அதனால அந்த மாதிரி ஓ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு பிளவுஸோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பாடிக்கு போட்டோம்னா இப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இதுல 1/2 இன்ச் போயிடும், இதுல 1/4 இன்ச் போயிடும். இதுதான் ஸ்ட்ரைட்டா நமக்கு ஷோல்டர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியணும். ஓகே மேம். ஓகே மேம். மேடம் ஓகே சொல்லுங்க. இப்ப அண்டர் பஸ்ட் அளவுக்கு நம்ம லென்த் எடுத்துக்கிட்டு அதுல இருந்து 1 இன்ச் நம்ம மேல ஏத்தி நம்ம லைன் போட்டுக்கிறோம்ல மேடம். ஆமாங்க. அப்ப அந்த 1 இன்ச் மேல ஏத்தின அந்த பகுதியில இருந்து தான் நம்ம ஊக்குப்பட்டிக்கு உண்டான 1.25 இன்ச் இறக்கவும், சைடுல வந்து 2 இன்ச் மேல ஏத்தவும், இது எல்லாமே அந்த லைன்ல நம்ம மார்க் பண்ணி தான் கொண்டு ஆமா போய்க்கணுங்களா ஆமா கீழே? ஆமா. அதுவே நீங்க பட்டி வந்து ஃபர்ஸ்டே மார்க் பண்ற மாதிரி இருந்தா நம்ம பேக் வச்சு பேக் லென்த்ல இருந்து மார்க் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஓகே அதுதான் 3 உங்களுக்கு இன்ச் ஈஸியாவும் இருக்கும். சரிங்களா? பட்டியிலேயே ஆமா பட்டி பட்டியிலேயே நம்ம மார்க் பட்டி சைடு பேக் வந்து பீஸ். நீங்க பட்டி வச்சே மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் மட்டும் ஒரு 1.25 நீங்க இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகேங்க மேடம். அதேங்க மேடம், இப்ப லென்த் ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி செஸ்ட் வந்து கொஞ்சம் மேல வரைக்கும் இருக்கும். அதே வந்து ஷார்ட்டா இருக்கிறவங்களுக்கு வந்து லென்த் நம்ம அவ்வளவு நம்ம எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ல கொஞ்சம் அப் அண்ட் டவுன் நம்ம பார்த்து வச்சுக்கிறதுங்களா? ஆமாங்க. இப்ப நான் இப்ப 1 இன்ச் வந்து நீங்க அண்டர் பஸ்ட் வந்து நீங்க மேல ஏத்திக்கோங்கன்னு நான் சொல்றேன். ஓகே சப்போஸ் அது ஒரு சிலருக்கு இன்னும் ஒரு 1/4 இன்ச் எனக்கு இறக்கம் வேணும்னு கூட கேட்கலாம். அப்ப நம்ம 3/4 இன்ச் மட்டும் ஏத்தி வைக்கிற மாதிரி கூட வரலாம். ம் இது எல்லாமே சீம் லைன் இன்க்ளூடடா தான் நான் சொல்றேன். சரிங்களா? நீங்க அதுக்குன்னு தனியா மறுபடியும் சீம் லைன் எல்லாம் 1/2 இன்ச் சேர்த்துணுமான்லாம் சேர்த்த வேண்டாம். ஓகே நம்ம எடுக்கிறதுல இருந்து 1 இன்ச் மேல நம்ம கொடுக்குறோம். சப்போஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் இறக்க வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு 1/4 இன்ச் இறக்கி 3/4 இன்ச் மட்டும் நீங்க மைனஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சிலருக்கு வரவும் செய்யலாம். சரிங்களா? ஓகேங்க மேடம். ஓகேங்க மேடம். தேங்க்யூ மேடம். ஓகே ஓகே. நான் இப்ப பட்டி இன்னொரு தடவை எடுத்துறேன். அப்புறம் உங்களுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்ல வந்து நான் அடுத்த இந்த இது வந்து டைரக்டா ஒரு பிளவுஸ கட் பண்ணிட்டு அடுத்த மாடல் வந்து ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இழுத்துட்டு போயிடும். அதனால இப்ப இருக்க இந்த கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிளாஸுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் டவுட்டுக்கும் பேசிக் மெஷர்மெண்ட்ஸுக்கும் இதுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதுல இருக்க டவுட்ஸ் வந்து இன்னையோட நீங்க எல்லாமே கிளியர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதுல வந்து உங்களுக்கு டவுட்ஸ் வரக்கூடாது. ஏன்னா நீங்க ரிப்பீட்டடா நீங்க நோட் பண்ணனது, நீங்க கவனிச்சது இது எல்லாத்தையுமே நீங்க அதை ஒரு ரீகால் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தான் நான் என்னென்ன ப்ரொசீஜர் சொல்லியிருக்கேன், அதை எப்படி ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரியான இந்த டவுட்ஸ் எல்லாமே இன்னைக்கோட இந்த டவுட்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிடணும். மறுபடியும் நீங்க இதை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க கிளியரா பண்ணிக்கணும். நீ அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம பிளவுஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அது என்ன பிளவுஸ் ஏது அப்படிங்கிறத நான் கிளாஸ் எடுக்கிற அன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். அது பிரின்சஸ் கட்டா இல்ல டைரக்டா பிரின்சஸ் கட் போனா இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருமா இல்ல அதுக்கு தகுந்த மாதிரி அதை மாத்தணுமா அப்படிங்கறத அது அன்னைக்கு நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து பேசிக்கான ஒரு பிளவுஸுக்கு ஒரு கிராஸ் கட்டிங் பிளவுஸுக்கு நம்ம என்னென்ன மெஷர்மெண்ட் எடுத்தோம், அதை எப்படியெல்லாம் நம்ம கன்வெர்ட் பண்ணணும், எப்படியெல்லாம் அந்த பட்டிக்கு ஃப்ரண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் ஆல்டர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்க வந்து ரீகால் பண்ணி கரெக்டா தியரியாவே எழுதி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி நீங்க என்ன டவுட் கேட்கறது பண்றது அதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. கிளாஸ் எடுத்தத தியரியா எழுதி வச்சீங்க அப்படின்னா லைஃப் லாங் எப்ப வேணாலும் உங்களோட டவுட் கிளியர் ஆகும். சப்போஸ் நீங்க அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் இந்த டவுட்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம மைண்ட்ல வச்சுக்கிறதே வந்து எழுதி பார்க்கும்போதுதான் நமக்கு தெளிவா புரியும். அப்ப நீங்க ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் வந்து தெளிவா இருக்கணும் அப்படின்னா அதை நம்ம ரைட்டிங்ல கொண்டு வந்தாதான் முடியும். ஏன்னா நம்ம ஒரு சென்டென்ஸையே நம்மளால கரெக்டா ஃபார்ம் பண்ணி அங்க அமைக்க முடியல அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு கம்பல்சரி ஒரு டவுட் வரும். ஏன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் தான் நம்ம போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பேக்ல லைன் போடணும், அதுல டாட் லைன் குறிக்கணும், அது பண்ணணும். இப்படியே நம்ம போகும்போதுதான் 1 2 3 போட்டு எழுதுறவங்களும் எழுதிக்கலாம். இல்ல நீங்க அப்படியே தியரியாவே ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க எழுதுறதுனால எழுதிக்கலாம். ஒரு பாயிண்ட் முடியுது அப்படின்னா அடுத்த பாயிண்ட் அங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது என்ன அளவு, இந்த பாயிண்ட் இங்க முடியுதுன்னா அங்க இருந்து ஒரு அளவு ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது என்ன அளவு, இதுக்கு எவ்வளவு அளவு கொடுக்கணும், இதுக்கு என்ன, இந்த மாதிரி எல்லாமே நீங்க ரைட்டிங் கொண்டு வந்தீங்க அப்படின்னாதான் லைஃப் லாங் வந்து உங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அடுத்தவங்க அதை பார்த்து கத்துக்கிறதா இருந்தாலும் சரி ஈஸியா இருக்கும். அதனால எந்த ஒரு விஷயமே கன்வே பண்ற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. நமக்கு மட்டும் புரிஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அது அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம்னாலும் சரி, அடுத்தவங்களுக்கு நம்ம அதை பயன்படுத்தும் போதும் சரி, எந்த ஒரு டவுட்டும் வராம கிளியரா இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு கான்பிடண்டா இருந்து அந்த மாதிரி அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து இது வந்து இந்த ஒரு ஸ்டிச்சிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பாயிண்டோட நிக்காம கண்டினியூ ஆயிட்டே போகும். அதனாலதான் மேக்சிமம் நிறைய பேர் வந்து இதுக்கு நோட் போடுறது, எழுதி வைக்கிறது, அது எல்லாமே ஃபாலோ பண்றாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நோட் போட்டு எழுதுங்க. அது உங்களுக்கு டைமிங் பொறுத்து, உங்க விருப்பம் பொறுத்து. ஆனா ஒரு ப்ரொசீஜர் அப்படிங்கும் போது நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை நான் சொல்லிடுறேன். உங்களால எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு அதை நீங்க பாத்துக்கோங்க. சொல்லுங்க. இப்ப கஸ்டமர் நம்ம கிட்ட வராம வெறும் அளவு பிளவுஸ் மட்டும் கொடுத்து விட்டுறாங்க. ஓகே. அப்ப நம்ம ஃபார்முலா பிரகாரம் அந்த பிளவுஸ வச்சுட்டு நம்ம எப்படி கொஞ்சம் பண்ணணுங்கிறத மட்டும் நீங்க இன்னொரு கிளாஸ்ல ஏதோ ஒரு அது கிளாஸ்ல சொல்லி ஓகே. கொடுத்தீங்கன்னா நீங்க இப்ப நான் ஓவரால் ஒரு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத நான் ஒரு ஃபைனலா ஒரு கிளாஸ்ல சொல்லிடுறேன். ஒரு அளவு பிளவுஸ் வச்சு எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிடுறேன். அதுல இருக்க ஓகே மேடம். மெஷர்மெண்ட்டை நம்ம அப்படியே அப்ளை பண்ணி கட் பண்ண போறோம். அவ்வளவுதான். சரிங்களா? ஒரு மெஷர்மெண்ட் எப்படி ஓகே. எடுக்கிறோம், அது என்னென்ன மெஷர்மெண்ட், அதை எப்படி நம்ம அப்ளை பண்றோம் அப்படிங்கிறது தான்.